வணக்கம். நாம் இன்று பார்க்கப் போகும் பகவத்கீதை தொடரில் அத்தியாயம் 2 பகுதி 7 பார்க்க இருக்கின்றோம். புலன்கள் வசப்படாமல் இருப்பவர்களுக்கு சுகமும் சாந்தியும் இல்லை என்பதை கூறி, சுகப்போகம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் சுகப்போகத்தை அனுபவிக்க காரணமாக இருக்கக்கூடிய பொருட்களின் தொடர்புகளினாலும் மானுடர்களுடைய புத்தியானது எவ்விதத்தில் தடுமாற்றம் அடைகின்றது என்பதை பற்றியும் விளக்கப் போகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். மனதினையும் புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளாதவர்களுக்கு புத்தியானது நிலையாக இருப்பதில்லை. நிலையில்லாத புத்தியை கொண்டவனுக்கு மனதில் நிலையான சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படுவதில்லை. அதாவது பரமாத்மாவின் சொரூபத்தை அடைய வேண்டும் என்பது. பரமாத்மாவை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவனுக்கு மனதில் அமைதியும் ஏற்படுவதில்லை. மாறாக அலைபாயும் சிந்தனைகளும் சிந்தனைகளின் விளைவாக கர்மங்களையும் உருவாக்கி கொள்கிறான். அமைதியில்லாத தெளிவு இல்லாத மனதில் எவ்விதம் சுகம் என்பது கிடைக்கும்? ஏனெனில் ஓடத்தில் சென்று கொண்டிருக்கும் படகினை பெருங்காற்று அடித்து தன்னுடைய இஷ்டத்திற்கு ஏற்றாற்போல படகினை அதனுடைய போக்கிலிருந்து மாற்றி தன்னுடைய போக்கிற்கு அடித்து செல்வது போல சுகப்போகங்களில் சச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய புலன்களில் எந்த புலன் மனதுடன் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இருக்கின்றதோ அந்த புலனின் வாயிலாக மனிதன் தன்னுடைய அறிவை செலுத்தி விடுகின்றான். போகங்களின் ஈர்ப்பினால் மனமானது தன்னுடைய இலக்கினை நோக்கி செல்லாமல், அதாவது பரமாத்மாவை அடைய வேண்டும் என்பதிலிருந்து விலகி அற்ப இன்பங்களை அளிக்கக்கூடிய போகங்களின் மீது நாட்டம் கொண்டு அதை அடைய வேண்டும் என்பதன் பொருட்டு பாவங்களை புரிய வைக்கின்றது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார். இவ்விதமாக புலன்களை வசப்படுத்தாமல் இருக்கின்றவன் அடைகின்ற துன்பத்தை கூறிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இனி மீண்டும் புலன்கள் வசப்பட்டு இருந்தால் மட்டுமே உண்மையில் அவன் ஸ்திரமான, அதாவது நிலையான புத்தி உடையவன் என்பதை எடுத்துரைக்கப் போகின்றார். பலம் பொருந்திய நீண்ட புஜங்களை உடைய சூர வீரனாகிய அர்ஜுனா, மானுட பிறவி எடுத்த மானுடன் தன்னுடைய புலன்களை வசப்படுத்தக்கூடிய போக பொருட்களிலிருந்து அனைத்து விதங்களிலும் பாவ செயல்களுக்கு வசப்படாமல் இருக்கும் விதத்தில் விலகி இருக்கின்றானோ அவனுடைய புத்தியானது ஸ்திரமானதாகும். அதாவது எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடியதாகும். சுகப்போகங்களில் ஈடுபடக்கூடிய மனிதனுக்கும் தன்னுடைய புலன்களையும் மனதையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முனிவருக்கும் உள்ள வித்தியாசத்தை சிறு சிறு உதாரணங்கள் மூலம் எடுத்துரைக்கப் போகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். மனிதன் பூமியில் வாழ்கின்ற காலத்திலும் மேலுலகத்திலும் வாழ்கின்ற காலத்திலும் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் போகங்கள் யாவும் அழியக்கூடியவைகளாகும். இவைகள் கண நேரத்தில் கூட அழிந்து மறக்க இயலாத அளவில் துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாகும். ஆனால் அஞ்ஞான இருளின் காரணமாக மனிதன் அழியக்கூடிய இந்த போக மற்றும் சுக வாழ்க்கையே நிலையானது என்றும் சுகமானது என்றும் எண்ணுகின்றான். இவ்விதமாக போக சுகங்களில் விருப்பம் கொண்டவன் அதை அடையும் பொருட்டு அதற்கான முயற்சிகளில் முழுமையாக ஈடுபடுகின்றான். அந்த முயற்சியில் அவன் வெற்றியடைந்தால் மிகுந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். அதாவது புலன்களுடன் இணையும் போகப் பொருட்களின் சேர்க்கையினாலும் அதனால் ஏற்படும் மயக்கத்தினாலும்
உண்டாகக்கூடிய இன்பம் என்பது இரவுக்கு நிகரானதாக எண்ணுகின்றான். அஞ்ஞான எண்ணத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மனிதன் இந்த அற்ப சுகங்களை அடைவதற்காக இரவு பொழுதையும் பகல் என்று எண்ணி விழித்து கொண்டே இருக்கின்றான். அதாவது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடியவன் தான் காண்கின்ற கனவில் விழித்து கொண்டு இருப்பது போல பரமானந்த சுரூபத்தை அடைவதை தவிர்த்து உலகில் இன்பங்களை அடைவதில் உயிரினங்கள் யாவும் விழித்திருக்கின்றன. ஆனால் பரமாத்மாவின் முழுமையான தத்துவங்களை அறிந்த முனிவர்கள் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலும் பரமாத்மாவின் தத்துவத்தையும் நிலையான ஆனந்தத்தையும் உணர்கின்றனர். ஆகவே முனிவருக்கு உலகில் கிடைக்கக்கூடிய அனைத்து போகங்களும் புலன் இன்பங்கள் யாவும் இரவு போன்றவைகளாகும். பரமானந்த தத்துவத்தை அறிந்த முனிவர் எவ்விதத்தில் இருக்கின்றார்கள் என்றும் போகங்களை தேடி செல்லக்கூடிய அஞ்ஞானிகளுக்கு நிலையான சாந்தி என்பது கிடைக்காது என்றும் எடுத்துரைக்கப் போகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கடல் என்பது மிகவும் ஆழமான நாற்புறங்களிலும் நீர் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு பகுதியாகும். நீர் நிறைந்து காணப்படுகின்ற கடலுக்கு தண்ணீர் தேவையில்லை என்றாலும் அந்த கடலை நோக்கி தண்ணீரானது வந்து கொண்டே இருக்கின்றது. ஆறுகளிலும் ஏரிகளிலும் தண்ணீரானது அளவுக்கு அதிகமாகி வந்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஆனால் கடலில் எவ்வளவு தண்ணீர் வந்து கொண்டிருந்தாலும் கடல் பொங்குவது இல்லை. எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும் எவ்வளவு பெரிய நதிகளின் நீர் அதாவது வெள்ளம் கரை புரண்டு ஓடி வந்து கடலில் கலந்தாலும் தன்னுடைய நிலையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்வதில்லை. தன்னுடைய எல்லைகளையும் மாற்றிக்கொள்வதில்லை. அதுபோல அளவற்ற ஆனந்தத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய முனிவருக்கு உலகில் கிடைக்கக்கூடிய போகங்கள் சிறிதும் தேவைப்படுவதில்லை. விதி வசத்தால் முனிவர் இருக்கும் இடத்தை நோக்கி பலவிதமான போகங்கள் வந்து சேர்கின்றன. போகங்களின் இச்சைகளுக்கு ஆட்பட்ட முனிவர்கள் விருப்பு வெறுப்புகளுடன் எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. முனிவர்களுடைய நிலையில் சிறிது கூட மாற்றம் எதுவும் ஏற்படாதது. தன்னை நோக்கி போக சுகங்கள் யாவும் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை எண்ணியும் முனிவர்களிடத்தில் கோபம் உருவாகாது. ஏனென்றால் முனிவர் பரம ஆனந்தமயமான பரமாத்மாவின் சொரூபத்தில் ஒன்றாகவே திகழ்கின்றார். மேலான அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைந்த பின்பு மற்ற சுக போகங்களினால் கிடைக்கக்கூடிய இன்பம் என்பது முனிவருக்கு மிகவும் சொற்பமாக தெரியும். சொற்ப இன்பத்தை எவரும் விரும்புவதில்லை. ஆகவே முனிவரும் போகங்களை விரும்புவதில்லை. மாறாக சாதாரண மனிதன் போகங்களை வேண்டி செய்யும் செயல்களின் காரணமாக அவனிடத்தில் அமைதி என்பது ஏற்படுவதில்லை. அமைதியும் தெளிவும் பெற்ற முனிவரின் நடத்தையை பற்றி விவரிக்கப் போகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். மானுடராக பிறந்த மனிதர்களில் எந்த மனிதன் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்களையும் இச்சைகளையும் முழுவதுமாக அழித்து கோபமும் அகங்காரமும் இல்லாதவனாக சிறிதளவு கூட ஆசை எதுவும் இல்லாதவனாக வாழ்கின்றானோ அவன் மட்டுமே அமைதியை பெறுகிறான். அவனிடத்தில் மட்டும் சாந்தி என்பது நிலையாக இருக்கின்றது. இவ்விதமாக அர்ஜுனன் வினாவிய 4 வினாக்களுக்கும் விடையளித்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இனி முனிவர்கள் அடைந்த பெருமைகளையும் அவர்கள் பெற்ற செல்வங்களையும் எடுத்துரைத்து இந்த 2ஆம் அத்தியாயத்தை நிறைவு செய்ய போகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அர்ஜுனா, சூழ்நிலைக்கு ஏற்ப மனிதர்களுடைய சிந்தனைகளும் குழப்பங்களும்
முடிவுகளும் தோன்றுகின்றன. நிலையான ஒரு முடிவினை எடுக்க முடியாமல் சாதாரண ஒரு மனிதன் பலவிதமான இன்னல்களை அடைந்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் பிரம்மத்தை உணர்ந்தவன் ஒருபோதும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு துளியும் மாறுவதில்லை, குழப்பங்களும் உட்படுவதில்லை. இதுவே தெய்வீக ஆன்மீக வழியாகும். மேலும் தன்னுடைய உடலிலிருந்து உயிர் பிரியும் பொழுது மனிதன் பலவிதமான சிந்தனைகளை காட்டுகின்றான். ஆனால் பிரம்மத்தை உணர்ந்த யோகியோ வாழ்க்கையின் கடைசி நடுவில் கூட பிரம்ம நிலையிலே இருந்து பரமானந்தத்தை அடைகின்றான் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எடுத்துரைத்தார். 2ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே நிகழ்ந்த இந்த உரையாடல் சாங்கிய யோகம் என அழைக்கப்படுகின்றது. 2ஆம் அத்தியாயம் இத்துடன் நிறைவேறுகிறது. இனிவரும் தொடரில் 3ஆம் அத்தியாயத்தை பார்க்க இருக்கின்றோம். நன்றி.